இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் மோகன்தால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பில் 2 கப்பு கடல மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பால். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலக்கிக்கணும். கடல மாவு ஃபுல்லாக கூட்டாயிருக்கணும். இந்த மாதிரி கிரானுல்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை வந்து நல்லா ஒரு சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கலாம். இது வந்து மைசூர் பாக்கும் கிடையாது, ஒரு மில்க் ஸ்வீட்டும் கிடையாது. ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது ஒரு பேனில் 3/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த கடல மாவில் போட்டுக்கலாம். கடல மாவு நல்லா வாசனை வறுத்து நல்லா ப்ரௌன் கலரில் டெக்ஸ்சர் மாறும். பாருங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அரை கப் பாலுக்கு தேவைப்படும். ஃபுல்லாக சேர்த்து கலக்கி இந்த மாதிரி வரணும் திரியாக. இப்போது இன்னொரு பேனில் 1 கப் சர்க்கரை தண்ணி சேர்த்து கம்பி பதம் வர அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு கம்பி வந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி இந்த கடல மாவில் இந்த சர்க்கரை பாகை சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலக்கி சேர்ந்து வரணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஒன்றா சேர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா திரண்டு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும், செட் ஆகட்டும். பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி. மைசூர் பாக்கு மாதிரி ஹார்டாக இருக்காது. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு ரிச் ஸ்வீட் இது. நல்லா இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.